ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு சுவாரஸ்யமான அதே நேரத்தில் கொஞ்சம் கசப்பான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டால், அதுதான் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான பாகற்காய். பாகற்காய் சாப்பிட்ணுமா அப்படின்னு ரொம்ப பேர் இது கசப்பாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட மறுத்துடுறாங்க. ஆனால் அந்த கசப்பில் ஆரோக்கியம் இருக்குன்னு பழமொழி சொல்லுது. உண்மையிலேயே பாகற்காய் நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை தரும். அதே சமயம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் சில பக்க விளைவுகளும் உண்டு. அப்படின்னா இந்த பாகற்காய் சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்ன பக்க விளைவுகள் வருது, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும், இது எல்லா விஷயத்தையுமே முழுசாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காய் தமிழில் பாகல்காய் அப்படின்னும் இங்கிலீஷில் பிட்டர்கார்டு அப்படின்னும் சொல்லப்படுது. கொடி மாதிரி வளரக்கூடிய காய் இந்த பாகற்காய். உலகம் முழுக்க சாப்பிடப்படுது. குறிப்பாக இந்தியா, சீனா, ஆப்பிரிக்கா இந்த நாடுகளில் அதிகமாக சாப்பிடப்பட்டு வருது. இதோட சுவை கொஞ்சம் கசமாக இருக்கும். ஸோ அதனால் பலரும் இதை விரும்ப மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள், கசப்பாக இருக்குன்னு எத்தனை பேர் இந்த காயை சாப்பிட மறுத்துட்ருக்கீங்கன்னு. ஆனால் நோய்க்கு ஒரு மருந்து மாதிரி இது வேலை செய்யும். பல ஆரோக்கிய குணங்கள் இதில் இருக்குது. 100 கிராம் பாகற்காயில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலோரி 17, கார்போஹைட்ரேட் 3.7 கிராம், நார்ச்சத்து 2.8 கிராம், புரதம் 1 கிராம், வைட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, இரும்பு சத்து, பொட்டாசியம், மக்னீசியம். சுருக்கமாக சொன்னால் இந்த பாகற்காய் குறைந்த கலரி, அதிக நார்ச்சத்து, வைட்டமின்களும் கனிம சத்துக்களும் கொண்ட ஒரு டயட் ஃப்ரெண்ட்லி காயின்னு கூட சொல்லலாம். இந்த பாகற்காய் அது வளரும் இடத்தோட தன்மையை பொறுத்து கரும்பச்சை நிறமோ அல்லது இளம்பச்சை நிறமாகவோ இருக்கும். இதோட சுவை கசப்பாக இருந்தாலும் இது உடலுக்கு தேவையான அனைத்து ஆன்டிஆக்சிடன்ட்களும் வைட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு. பாகற்காயை ஜூஸ் போல் சாப்பிடலாம். மேலும் ஊறுகாய், பொரியல், வறுவல், தொக்கு, குழம்பு, கூட்டுன்னு ஏராளமான உணவு வகைகளை பயன்படுத்தலாம். இந்த பாகற்காயில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின் போன்ற ஃப்ளவனாய்டுகள், லூட்டின், இரும்பு சத்து, ஜிங்க், பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற தாதுக்கள் பாகற்காயில் நிறைஞ்சிருக்கு. இந்த பாகற்காய் சாப்பிட்றதால ஆஸ்துமா, சளிப்பிடிச்சல், இருமல் போன்றவற்றை தீர்க்கிறதுல ஒரு சிறந்த நிவாரணியாக பயன்படுது. தினந்தோறும் ஒரு டம்ளர் பாகற்காய் ஜூஸ் குடித்தோம்னா ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அதிலும் ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சு வந்தோம்னா இதோட பலன் இரட்டிப்பாக நம்மளால் காண முடியும். பாகற்காயோ இல்லை அதோட இலையோ வெந்நீரில் வேக வச்சு தினந்தோறும் சாப்பிட்டு வந்தோன்னா நோய் தொற்றுகள் அண்டாமல் உடலை நோய் எதிர்ப்பு சக்தி கூட்ட இது உதவியாக இருக்குது. பாகற்காயை சாப்பிட்டு வந்தோன்னா சருமத்தில் உள்ள பருக்கள், கருப்பு தழும்புகள், ஆழமான சரும தொற்றுகள் போன்றவை நீங்கும். பாகற்காய் சாறு எடுத்து அதோட எலுமிச்சை சாறை கலந்து தினமும் வெறும் வயிற்றில் 6 மாதம் அரிஞ்சு வந்தோன்னா கண் கூட பலனை நம்மளால் பார்க்க முடியும். டைப் 2 நீரிழிவு நோயை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக இந்த பாகற்காய் சாறு பயன்படுத்தப்படுது. பாகற்காயில் உள்ள ஒரு வகை வேதிப்பொருள் இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்குது. பாகற்காயில் நார்ச்சத்து மிகுந்து உள்ளது. அது செரிமானத்துக்கு ரொம்பவே உதவி பண்ணுது. இதன் காரணமாக உணவு நன்றாக செரிக்கப்பட்டு கழிவுகள் எளிதாக வெளியே தள்ளப்படுது. இதனால் மலச்சிக்கல் நீங்கப்படுது. சிரமம் இல்லாமல் மலம் கழிக்க இது உதவியாக இருக்குது. ஆரோக்கியமான சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையை பேணுவதற்கு இந்த பாகற்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது. சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கும் இது உதவுது. பாகற்காயை தினமும் சாப்பிட்டு வந்தோன்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்க முடியும். இது இதய நோய் எளிதில் வராமல் தடுக்க முடியும். புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்புல பரவுவதை இந்த பாகற்காய் தடுக்குது. உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை சரி செய்யும் ஆன்டிஆக்சிடன்ட்கள் இந்த பாகற்காயில் நிறைஞ்சிருக்கு. உடலில் செரிமான மண்டலத்தை நன்றாக தூண்டி நல்ல செரிமானத்தை உண்டாக்குது. இதனால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு வேகமான உடல் எடையை குறைக்குது. பாகற்காயில் இருக்கிற வேதிப்பொருட்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது. இன்சுலின் உற்பத்தியை தூண்டுது. அதனால் டயபெட்டிஸ் நோயாளிகள் இதை அடிக்கடி சாப்பிட சொல்லுவாங்க. பாகற்காய் ஜூஸ் காலையிலே வெறும் வயிற்றில் குடித்தா நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கரை அளவு ரொம்பவே குறைஞ்சி ஹைப்போகிளைசிமியா ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பாகற்காய் குறைந்த கலோரி கொண்ட ஒரு காய். அது மட்டும் இல்லாமல் அதிக நார்ச்சத்தும் இருக்குது. இதனால் பசியை அடக்குது. மெட்டபாலிசத்தை அதிகரிக்க இது உதவியாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் டயட்டில் பாகற்காய் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்லப்படுது. இதில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இதனால் மலச்சிக்கல் குறையும். குடல் புழுக்கள் நீங்கவும் இது உதவியாக இருக்குது. உணவில் சத்துக்கள் சரியாக
உடலுக்கு போக இது உதவி பண்ணுது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். ஸோ ஹை பிபி கட்டுப்படுத்தப்படும். இதய நோய் அபாயமும் குறையும். பாகற்காய் கல்லீரலை டீடாக்ஸ் செய்யும். பித்த சுரப்பை தூண்டி கொழுப்பு குறைக்க இது உதவியாக இருக்குது. முகப்பரு, கருமை, சுருக்கம் குறைய இது உதவுது. ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ஆன்டி ஏஜிங் எஃபெக்டை கொடுக்குது. விட்டமின் சி அதிகம் இருக்கிறதால சளி, காய்ச்சல், தொற்று நோய்களுக்கு எதிராக இது போராடும். பாகற்காய் எக்ஸ்ட்ராக்ஸில் கேன்சர் செல்ஸை வளர்ச்சிதை செய்ய தடுக்குது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பக்க விளைவுகளும் இருக்க தான் செய்யுது. அதிக இரத்த சர்க்கரை இது குறைக்குது. ஸோ ஹைப்போகிளைசிமியா ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. கருக்கலைப்பு அபாயம் ஏற்படும். சிறிய பிள்ளைகள் அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலி, வாந்தி ஏற்படும் அபாயம் இருக்குது. அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி ஏற்படும். கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா இந்த பாகற்காய் எப்படி சாப்பிடலாம்? பாகற்காய் வறுவல், பாகற்காய் குழம்பு, பாகற்காய் சாறு எடுத்து சாப்பிட்றதால டயபெட்டிஸ் நோய்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பாகற்காய் சூப்பு, பாகற்காய் ஊறுகாய். அப்போ எவ்வளோ சாப்பிடலாம்? வாரத்தில் 2-3 முறை சாப்பிட்றது போதுமானது. ஒரு நாளைக்கு 50-100 கிராம்குள்ளே சாப்பிட்றது நல்லது. இந்த பாகற்காயை நம்ம சாப்பிட்றதால நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். உடல் எடையை குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்களோட ஒரு சிறந்த மூலமாக இருக்குது. இந்த பாகற்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. நீரிழிவு நோயாளிகள் அதை மிதமாக உட்கொள்வது நல்லது. மேலும் புரதங்கள் அல்லது ஆரோக்கியமான கொழுப்புகளுடன் சேர்த்து சாப்பிட்றது செரிமானத்துக்கு நல்லது. எடை இழப்புக்கு உதவும். பாகற்காய் உடல் எடையை குறைக்கும் உதவி செய்யுது. இந்த பாகற்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளை கொண்டிருக்கு. இதில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் நார்ச்சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பாகற்காய் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும். அப்படின்னாலும் இயற்கையாகவே இதில் உள்ள சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கலாம். எனவே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இதை மிதமாக சாப்பிட்றது நல்லது. செரிமானத்தை மெதுவாக்க பாகற்காயை புரதம் அல்லது ஆரோக்கியமான கொழுப்புகளோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லது. இந்த பாகற்காய் கசப்பாக இருந்தாலும் அதில் நிறைய ஆரோக்கியம் இருக்குங்க. ரொம்ப நன்றாக சாப்பிட்டா நமக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா பக்க விளைவுகளும் வரும். அதனால் அளவுக்கு மிஞ்சாமல் சரியான முறையில் பாகற்காயை நம்ம தினசரி ஒன்றில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நீண்ட ஆயுள் தரும். நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். நீங்கள் பாகற்காயை சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? கசப்பாவா இல்லை சுவையாவா? இந்த பாகற்காயோட எந்த நன்மை உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.